வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வந்து கைலான் ஈக்கான் மசின் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இந்த கீரை தான் கைலானு. இதுக்கு எனக்கு தமிழில் தெரியலை என்ன பேருண்டு. இதோட தண்டு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த தண்டெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அந்த கீரையும் அந்த கீரையில் இருக்கிற அந்த தண்டு மட்டும் தான் எடுக்கிறோம். அந்த இலையில் உள்ள தண்டு மட்டும்தான். கடையில் நம்ம போய் ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த தண்டையெல்லாம் வந்து பொடிசாக வெட்டி போட்டு தான் தருவாங்க. நான் வந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பொடிசாக வெட்டி உப்புக்குள்ளே ஊற வச்சுருங்க. இது வாங்கின அன்றைக்கே செஞ்சுருந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது இந்த கீரை வாங்கி 1 வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் எனக்கு செய்ய முடிஞ்சிச்சு. கல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கீரையை வந்து சட்டுன்னு பார்க்க கடுகு கீரை மாதிரி இருக்கும். ஆனால் அது கடுகு கீரை இல்லை. இப்போ நம்ம எதில் வந்து கீரை பரட்ட போகிறோமோ அதில் வந்து எண்ணெயை ஊற்றி முதல்ல கருவாடு பொரிக்கணும். கருவாடு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பீஸ் உள்ள கருவாடாக இருந்தால் நல்லாயிருக்கும். துண்டு கருவாடாக இருந்தால் நான் இன்றைக்கி வந்து சீலா கருவாடு ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு நடுமுள் வந்து பொரிஞ்சதோடு ஈஸியாக வெளியாக்கிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கருவாடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு கருவாடு வச்சுருந்தீங்கன்னா பொரித்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதோட சதையை மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கருவாடு பொரிச்ச எண்ணெயில் தான் இந்த கீரை பரட்டினா நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து கருவாடும் மிக்ஸ் பண்ணி கைலான் கீரையை நம்ம செய்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த எண்ணெயில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கருவாடு பொரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ஒதுக்கி வச்சிட வேண்டியது. அள்ளி வைக்கிறனால அள்ளி வச்சுக்கலாம். நான் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பொருளை போடுறேன். நடுமுள்ளை மட்டும் எடுத்துருங்க. அதே கருவாடு பொரிக்கிற எண்ணெயில் என்ன செய்யுங்க, நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போடணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக வெட்டி போடுங்க. ஒரு 3 பல் பூண்டு அதையும் வந்து பொடிசாக வெட்டி போடுங்க. பச்சை மிளகா 2 போடுங்க. அதுவே சிவப்பு மிளகா இருந்துச்சுன்னா விதையெல்லாம் வெளியாக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அந்த கீரையில் அது வந்து பச்சை கலருக்கு, இந்த ரெட் கலர் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஊசி சிவப்பு மிளகா தான் இருந்துச்சு நம்ம செடியில் உள்ளது. அதுவும் ஒரு ஊசி பச்சை மிளகாயை நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக வெட்டி போடுங்க. அதையும் போட்டு வதக்கிக்கிறேங்க. அப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் ரொம்பலாம் வதங்க வேண்டியதில்லை. இதுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அப்புறம் கருவாட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து உப்புக்குள்ளே ஊற வச்ச கைலான் கீரை இருக்குல்ல, அந்த கீரையை வந்து இன்னொரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் போடணும். அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இதில் தண்ணியெலாம் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக சூப்பு மாதிரி வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். எனக்கு வந்து அந்த கீரையில் விடுற தண்ணியே போதும். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கணும். இந்த கீரையில் வந்து தஃப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றை வெட்டி போடலாம். ஃபிஷ் கேக்கு, ஃபிஷ் பால் எது இருந்தாலும் நீங்கள் வெட்டி போட்டு சூப்பு மாதிரி கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கீரை வெந்துருச்சு. நான் உப்புலாம் போடலை. ஏன்னா நம்மளுக்கு கருவாட்டிலே உப்பு இருக்குது. அதனால் உப்பை பார்த்துக்கிறணும். அப்புறம் ஒயிஸ்டர் சாஸு 1 ஸ்பூனும் போடணும். கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் இந்த கீரை வந்து நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இதில் வந்து லைட்டான கசப்பு, லைட்டான துவப்பு மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள் போடுங்க. இது சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரியாக தெரியும் இது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்லாம் நல்லா அழகாக இருக்கும் இது அடிக்கடி சாப்பிட்டோம்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கைலான் ஈக்கான் மசின் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். இங்கே வந்து சீஃபுட் கடைகளில் வந்து இந்த கைலான் ஈக்கான் மசின் கிடைக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொரு நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mas Kitchen. Bye, see you soon.